Hello everyone, welcome to On The Matter channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாவும் டேஸ்டியாவும் இருக்கிற szechuan fried rice தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு panல தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 20 ல இருந்து 30 போல சீட்ஸ் எடுத்த மிளகாவை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை அப்புறம் 3 தக்காளியை எக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி அந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா szechuan சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான பேஸ்ட் தான் இப்போ தயாராகிட்டு இருக்கு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம தக்காளியையும் மிளகாவையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க வெளியே. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ஸ்கின்னெல்லாம் எடுத்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்டாட் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகணும். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் szechuan சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது தக்காளி, மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வெந்து வரட்டும். மிளகா ஸ்மெல்லும் தக்காளி ஸ்மெல்லும் பச்சை வாசனை வரக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், szechuan சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம 2 ஆனியன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது கேரட், பீன்ஸ், குடமிளகா, கேபேஜ் இப்படி என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் கேரட்டும் கேபேஜ் ரெண்டும் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்மளுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அவ்வளோ சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த காயோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா சாஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க.
காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம சாதத்தை இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வலிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரத்துக்கு எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா இதாக வரும். இப்போது எல்லா சாதத்தையும் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செஷ்வான் சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்க்க வேண்டாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸை முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆஹா, செம்ம வாசனை வருதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது பார்க்கவே. வாவ், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டிஷ்ஷுங்க இது. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.